இன்றைக்கி நம்மளுக்கு வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், குருவருள் குருவே துணை. வேதாத்திரி மகரிஷி அவர்கள் சூக்குமமாக இருந்து இந்த சிந்தனை உரையை நமக்கு நல்குவாராக. நமக்கு இன்றைக்கி எடுத்திருக்கிற தலைப்பு சிந்தனைக்கு அருள் காப்பும் சங்கல்பமும். ஓகேங்களா? எந்த ஒரு விஷயம் நம்ம வீட்டில் பொதுவாக பண்ணையிலேயே, ஒரு திருவிழா பண்ணையிலேயே என்ன பண்ணுவாங்க, ஒரு காப்பு போட்டுக்குவாங்க. ஒரு வாரம் என்ன பண்ணக்கூடாது, அந்த நோம்பி முடிகிற வரைக்கும் நம்ம வெளியே போகக்கூடாது, வெளியிருந்து உள்ளே வரமாட்டாங்க முதல் கிராமங்களில். இப்போல்லாம் என்ன பண்ணுறாங்க, நம்ம போகிறோம், ஆனால் என்ன பண்ணுவோம், இப்போவுமே அதை ஃபாலோ பண்ணுறோம். நைட்டு தங்க மாட்டோம், வெளியே போனால் நைட்டு தங்க மாட்டோம், வீட்டுக்கு திரும்பி வந்துடுவோம் இல்லைங்களா? அப்போ அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் காப்புங்கிறத என்ன சொல்லிக்கலாங்க, ஒரு வைராக்கியம் கூட சொல்லிக்கலாம். ஒரு விஷயம் நடக்கிற வரைக்கும் நம்ம இதை வேறு விஷயங்களில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணாமல் நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்மளுக்கு நாமளே ஒரு காப்பு சொல்லி நம்மளை தயார்படுத்திக்கிறத என்னங்க காப்பு. அதில் இறைவனோட நம்ம இறைநிலையும் நம்மளும் ஒன்று தான். நீ பெரிய கிளாஸ் போகையில் உங்களுக்கு புரியும், இப்போ அளவாக தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? அந்த இறைவனும் நம்மளும் ஒன்று தான், ஆனால் அதனோட ஃப்ராக்ஷன் தான் இருங்க நம்ம. ஓகேங்களா? அப்போ அதில் அருள் காப்புன்னு ஒன்று வருது. தவத்துக்கு முன்னால் என்ன பண்ணுறங்க, நம்ம தவம் நல்லா சரியாக பண்ணணும். ஒரு எக்ஸாம் எழுத போகிறோம், என்ன பண்ணுறங்க, கோயிலுக்கு போயிட்டு நம்ம அப்புறம் தானே போய் எக்ஸாமுக்கு அனுப்புகிறாங்க அம்மா. அப்புறம் அம்மாவிட்ட ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு இதெல்லாம் எல்லோரும் நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்க, ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. நல்லா எழுதிட்டு வரட்டு, ஒரு நிகழ்ச்சியை நடக்கிறது என்ன பண்ணுறாங்க, போன காரியம் வெற்றியோடு வரட்டு அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, ஒரு காப்பு கொடுக்குறாங்க, நல்லதே நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக இல்லைங்களா? அப்போ அதே மாதிரி தான் நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம செய்கிற செயல் அனைத்தும் என்ன பண்ணணுங்க, வெற்றியாக இருக்கணும். அந்த செயல் எப்படி இருக்கணுங்க, நம்மளுக்கு காப்பாக இருக்கணும். எந்த செயல் செஞ்சாலும் போகிற நம்ம அங்கேருந்து வண்டியில் வர்றோம், டூ வீலரில் வர்றோம், இதுலெல்லாம் வர்றோம் இல்லைங்களா? அப்போ வரையில் அது ப்ரொடக்டிவாக இருந்தால் தானே நம்ம இங்கே யோகா கிளாஸ் கற்றுக்க முடியும். வெளியே நாங்கள் போகிறோம், இங்கே நான் உங்களுக்கு யோகா சொல்லித்தர முடியும் இல்லைங்களா? அப்போ நம்ம வண்டி எடுக்கலையே என்ன பண்ணிக்கணுங்க, அம்மா அப்பா வண்டி எடுத்தாலும் சரி, இல்லை நம்ம டூர் போகிறையில் வண்டி எடுத்தாலும் சரி, என்ன பண்ணிக்கணுங்க, ஒரு காப்பு நம்மளுக்குள்ளே போட்டுக்கணும் இல்லைங்களா? அப்போ அப்படி போடையில் என்ன ஆயிடும், நம்ம போகிற செயல் அந்த போக வேண்டிய இடத்துக்கு கரெக்டாக போயிடுவோம், செய்கிற செயல் கரெக்டாக நடக்கும். இப்போ இந்த காப்பு நம்ம எந்த வகையில் போடணும் அப்படின்னா, 3 வகையான காப்பு இந்த உலகத்துலேருந்து நம்மளுக்கு தேவை இல்லைங்களா? அப்போ அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வேற்றுயிர் பகையிலேருந்து நம்மளுக்கு காப்பு. போகிற ஒரு நாய் குறுக்கால் வந்தாலும் என்ன பண்ணுங்க, நாய் வண்டிக்குள்ளே உழுகு, நாய் எந்திரிச்சு ஓடிடும், நம்மளுக்கு என்ன ஆயிருங்க, கை ஃப்ராக்சர் ஆயிரும் இல்லையா? நிறைய சம்பவங்கள் இந்த மாதிரி இருக்குது. சில பேர் உயிரிழப்பும் கூடி வரும் இல்லைங்களா? உன்னை காப்பாற்ற போய் என்ன வளட்டி விட்டு நம்ம அஃபெக்ட் ஆயிடுவோம். அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க, அந்த வேற்றுயிர் பகை. ஆனால் இப்போ என்னங்க, மனிதர்களிடமிருந்தே நம்மளை நாம் காப்பாற்றிக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். ஓகேங்களா? நம்ம பழகுறோம், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் நம்மளுக்கு நல்லதாக இருக்கணும், நீடிச்சு இருக்கணும் இல்லைங்களா? அப்போ அதுக்கு என்ன பண்ணிக்கலாம், ஒவ்வொருத்தரும் கூட பழகிலையும் என்ன பண்ணிக்கலாம், ஒரு காப்பு போட்டுக்கொள்ளுங்க நம்மளை சுற்றி. இப்போ அப்படி காப்பு போடையில் என்ன ஆகுது, நம்மளுக்கு ப்ரொடெக்டிவாக இருக்கும் அது. ஓகேங்களா? அப்புறம் தற்செயல் விபத்துகளிலிருந்து காப்பு. இந்த மாதிரி நம்ம சொன்னலைங்க, திடீர்னு ஏற்படுற விபத்துகளிலிருந்து நம்ம நம்மளை நாம் காப்பாற்றிக்கலாம். இயற்கை சீற்றங்களிலிருந்து நம்மளை காப்பாற்றிக்கணும். ஒரு வெள்ளம் புயல் வருது, எல்லாம் டோட்டல் ஃபேமிலி அவுட் ஆகிருக்க, ஒரே ஒரு குழந்தை மட்டும் ப்ரொடக்டிவாக இருக்கும். அப்போ என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த குழந்தை மேலே அவ்வளோ காப்பு போட்டு இந்த குழந்தை நல்லா இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும்னு என்ன பண்ணியிருப்பாங்க, வச்சுருப்பாங்க. அதனால தான் என்ன ஆக முடியுது, அந்த குழந்தையால் தப்பிச்சு வர முடியுது. ஓகேங்களா? அதே மாதிரி தான் நம்ம பேரண்ட்ஸுக்கும் என்ன பண்ணணுங்க, நான் டெய்லி வண்டி எடுக்கல, அவங்க மனவளக்கலையில் இருக்கிற பேரண்ட்ஸாக இருந்தால் அவங்களே போட்டுக்குவாங்க. அது போக நம்ம வயசுக்கு என்ன பண்ணலாம், நம்மளும் அவங்களுக்கு காப்பு கொடுத்து அனுப்பணும் இல்லைங்களா? நம்மளுக்கு டெய்லி வேணுங்கிற சாப்பாடு, ட்ரெஸ்ஸு இதெல்லாம் யார் கொடுக்குறா, நம்மளுக்கு பேரண்ட்ஸு. ஓகேவா? அப்போ அவங்களும் நல்லா இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், நாம் நம்மளுக்கு தேவையானதை அவங்கக்கிட்ட வாங்கிக்க முடியும். சம்டைம்ஸ் குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க, பேரண்ட்ஸை விட ஜீனியஸாக இருக்கிறாங்க இல்லையா? அப்போ அவங்களுக்கு ஒரு துன்பம் வரையில் என்ன பண்ணுவாங்க, சிலது கேட்கணும்னு நினைப்பாங்க, ஆனால் அவங்க கேட்க மாட்டாங்க. சில குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க, பேரண்ட்ஸ் எவ்வளோ துன்பத்தில் இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க, எனக்கு வேணும்னா வேணுதான் அப்படின்னு இருக்கிறாங்களே இல்லையா? அப்போ அந்த மாதிரி இல்லாமல் நம்ம ஃபேமிலி சுச்சுவேஷன் என்ன, நம்மளை விட நம்மளுக்கு இவ்வளோ சஃபஸ்டிகேட்டாக நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம்,
நம்மளை விட இதுக்கு கீழே சாப்பாட்டு கஷ்டப்படுறவங்க எத்தனை குழந்தைங்க இருக்கிறாங்க, நல்ல ட்ரெஸ் இல்லாமல் எத்தனை குழந்தைங்க இருக்கிறாங்க, உணவு உடை இருப்பிடம் இல்லாமல் எத்தனை குழந்தைங்க இருக்கிறாங்க. அதெல்லாம் பார்த்து நம்ம குழந்தைங்க என்ன பண்ணலாம், நம்ம பேரண்ட்ஸு கொடுக்குறத அன்பாக பாசமாக இன்முகத்தோடு ஏற்றுக்கணும் இல்லைங்களா. பிடிக்காம சரி நீங்கள் வாங்கிட்டு வந்துட்டீங்களே, நீங்கள் வந்து கொடுத்துட்டீங்கன்னு என்ன பண்ணக்கூடாது, அதை வந்து பிடிக்காத மாதிரி நம்ம காமிக்கக்கூடாது. ஏன்னா ஒவ்வொரு பொருள் வாங்கி கொடுக்கலையே என்ன பண்ணுறாங்க, ஏதோ ஒரு செலவை தனக்குன்னு இருக்கிறத விட்டு கொடுத்துட்டு தான் என்ன பண்ணுறாங்க, நம்மளுக்கு வாங்கி கொடுக்குறாங்க பேரண்ட்ஸ் இல்லையா. அப்போ அதை என்ன பண்ணணுங்க, அதையே நாம் உணர்ந்து செயல்படணும். அப்போ ஒவ்வொரு விஷயங்களுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், காப்பு போட்டுக்கலாம். முதல்லலாம் எடுத்தது ஃபோன் எப்படி சொல்லுவோம், ஃபோன் வருது எப்படின்னு என்னன்னு சொல்லுவீங்க, என்னதும்பா ஹலோன்னு சொல்லுவோம். இப்போ என்ன பண்ணலாம், வாழ்க வளமுடன் சொல்லி பழகிட்டேன்னு வச்சுக்கோங்க. கொஞ்சம் கூச்சமாக தான் இருக்குது இல்லைங்களா. யாராவது திட்டையில் கூச்சப்படுறோமா, கூச்சப்படுறது இல்லை இல்லையா. அப்போ ஒரு ப்ரொடெக்ஷன் நம்ம வந்து கொடுக்குறக்கு பேரண்ட்ஸ்க்காகட்டு நம்மளுக்காகட்டு கொடுக்குறக்கு கூச்சமோ வெக்கமோ பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ இனிமேல் ஃபோன் வரையில் ஹலோன்னு சொல்லி, ஹலோன்னு சொல்கிறதுக்கு பொதுவாக வாழ்க வளமுடன் சொல்லிக்கலாம். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்பு ஒருத்தர் கூட வச்சுக்கிறோம்னா அவங்க நல்லவங்களாக இருக்கும்னு நம்ம காப்பு போட்டுக்கலாம். அதே மாதிரி ஃபோன் ஒருத்தர் பண்ணுறாங்கன்னு வைங்க, ஃபோனில் நல்ல ஃப்ரெண்ட்ஸும் இருக்குது நல்ல ஃப்ரெண்ட்ஸும் இருக்கும் இல்லையா. அது பண்ணையிலேயே நீங்கள் காப்பு போட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த அருள் காப்பு ஒவ்வொரு வாட்டி நம்ம தவத்துக்கு முன்னால் கொடுக்குறோம் இல்லைங்க, அது வந்து அருள் காப்பு. நம்ம தவம் பண்ணுறதுக்கு மாத்திரம் இல்லை, நம்ம செய்கிற ஒவ்வொரு செயலுக்குள்ளேயும் என்ன இருக்கணுங்க, இந்த அருள் காப்புங்கிற ஒரு விஷயம் நம்மளுக்குள்ளே இருக்கணும். ஓகேங்களா. நம்ம தவம் பண்ணையில் சொல்ல அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக சொல்கிறோமா இல்லைங்களா. அப்போ அது எதுக்காக சொல்கிறோம், அருட்பேராற்றல் இரவும் பகலும், இரவும் பகலுமோடு முடிஞ்சதில்லை எல்லா நேரங்களிலும். இப்போ காலையில் பொழுதோடு ஆகுது, பொழுதோடத்துலேருந்து இந்த நைட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டு தான், அந்த செகண்டுங்களோட எந்த தீமையும் நடந்துடக்கூடாதுன்னு என்ன பண்ணுறாரு மகரிஷி தெளிவான வார்த்தைகளை கொடுத்துருக்குறாரு இல்லைங்களா. அப்போ அந்த இதுலேயும் கூட என்ன பண்ணக்கூடாது, ஒரு துன்பம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எல்லா நேரங்களிலும் இல்லை உறுதுணையாகவும் நம்மளுக்கு துணையாகவும் எந்த செயல் செஞ்சாலும் எப்படி இருக்கணுங்களா, அது துணையாக. ஒரு எக்ஸாம் எழுத போகிறோம், வெளியே ஃப்ரெண்டை பார்க்க போகிறோம், இதெல்லாம் என்ன பண்ணுங்க நம்ம கூடையே ப்ரொடெக்ட் பண்ணி நம்ம கூடையே வந்துட்டுருக்கு. அந்த பேராற்றல் பேரறிவுன்னு சொல்லுவோம். வற்றாயிருப்பு பேராற்றல் பேரறிவு காலம் இவை நான்கும் ஒன்றிணைந்த பெருவெளியே தெய்வமானுங்கிறாங்க. அப்போ அந்த தெய்வம் என்ன பண்ணுங்க, நம்ம இந்த காப்பு போடையில் எல்லாம் ஒட்டுக்காக வந்து சேர்ந்து நம்மளுக்கு ப்ரொடெக்ட் பண்ணும். அறிவு இல்லாமல் இருக்க முடியுமா, ஆற்றல் இல்லாமல் இருக்க முடியுமா, காலம் இல்லாமல் இருக்க முடியுமா. அது காலம் பூரா நம்மளுக்கு வற்றா இருப்பாக இருக்கணுங்கிறதுக்காக தான் என்ன பண்ணுறேங்க, இந்த அருள் காப்பு வந்து நம்ம ஒவ்வொரு செயலுக்கு முன்னாலேயும் தவத்துக்கு முன்னாலேயும் என்ன பண்ணுறேங்க கொடுக்குறோம் இல்லைங்களா. அப்போ ஒரு சின்ன குட்டி கதையை எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க. வீட்டில் அம்மாவுக்கு பிடிச்சதே அப்பாவுக்கு பிடிக்குமா, பிடிக்காது. அம்மா அப்பாவுக்கு பிடிச்சதே குழந்தைகளுக்கு பிடிக்குமா, அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு நேர் எதுக்காக நம்ம செய்வோம் இல்லைங்களா. அதான வேலை. அப்போ அதெல்லாம் இல்லாமல் சரியா தவறா நம்மளுக்கு கரெக்டாக இருக்குமா, அது வந்து செய்யலாமா, அதே ஒரு பிடிக்கலின்னா கூட என்ன பண்ணலாம், அம்மா இது இப்படி செஞ்சால் நல்லாயிருக்கு, அப்பா இது இப்படி செஞ்சால் நல்லாயிருக்குன்னு என்ன பண்ணலாம் அவங்ககிட்ட சொல்லலாம். ஓகேங்களா. அப்போ இரண்ய கசுபுன்னு ஒருத்தர் ஒரு மன்னர், அவர் வந்து என்னங்க தீவிர சிவன் பக்தர். அவரோட பையன் பக்த பிரகலாதன் பேர். அவங்க என்ன பண்ணுவாங்க, தீவிரமான நாராயணனோட பக்தர். அப்புறம் 2 பேர் ஒரு ஒரு உரையில் 2 கத்தி இருந்து எப்படி இருக்குது, ஒரு கிளாஸில் 2 பேர் ஃபஸ்ட் மார்க் எடுக்கிறாங்க, எப்படி இருக்கும், அந்த 1 மார்க்கில் போயிடும் இல்லைங்களா. 2 பேர் ஈவனாக வருவாங்க, 1 மார்க் 2 மார்க்கில் போக நீயா நானான்னு போட்டியாக தான் இருக்கும் இல்லைங்களா. ஆனால் மதமும் எல்லா இறை உணர்வும் என்ன சொல்லுதுங்க, அன்பும் கருணையும் தான் போதிக்குது. அதில் இருக்கிற மத குருமார்கள் தான் என்ன பண்ணுறாங்க, என் மதம் உயர்ந்தது உன் மதம் உயர்ந்ததுன்னு என்ன பண்ணுறாங்க போட்டியாக இருக்குது. மதத்தில் எந்த தவறும் கிடையாது, அதில் உருவாக்குற மத குருமார்கள் தான் என்ன பண்ணுறாங்க, இதையே நான் வளர்க்கணும், என்னோட இனத்தை வளர்க்கணும் அப்படின்னு இது பண்ணுறாங்க. மகரிஷி சொல்கிறாங்க, எந்த மதத்தில் இல்லை ஏழ்மை வறுமை கல்லாமைங்கிறது எந்த மதத்தில் இல்லை, எல்லா மதத்துலேயும் இருக்குது, அப்படி ஒன்று இருந்தால் காமிங்கிறார்.
அப்போ நம்ம நடந்துக்க வேண்டியது என்னங்க, உண்மையாக நேர்மையாக படித்து நல்ல விதமாக நம்மளை உருவாக்கணும் இல்லைங்களா. அப்போ அவங்க இந்த சிவ பக்தராக இருக்கிறவன் என்ன பண்ணுறாரு, இந்த பையன் நாராயண் சொன்னால் கோபம் வந்துடும். இங்கே பாரு, நீ வந்து இப்படி சொல்லவே கூடாது, நீ வந்து சிவன் ஓம் நம சிவாயன் தான் சொல்லணும் அப்படின்னு. இது ஓம் நாராயணன் தான் சொல்லுது. வீட்டில் ஒன்று கேட்குறீங்க, அம்மா செய்யாதன்பாங்க, அப்பா செய்யாதன்பாங்க. ஒரு 4 தடவை சொல்லுவாங்க, 5ஆவது தடவை என்ன பண்ணுவாங்க, அடி. அதான் எல்லா வீட்லேயும் அதான் நடக்குது. ஆனால் மனவளக்கலைக்கு போகிறவங்க என்ன பண்ணுவாங்க, சரி சொல்லுவோம் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, வாழ்த்த ஆரம்பிச்சிருவாங்க தவத்தில் இல்லையா. அப்போ அதே மாதிரி நல்லதாக இருந்ததுன்னா நீங்களும் வாழ்த்துனீங்கன்னா உங்கள் பேரண்ட்ஸ் உங்களுக்கு பண்ணி தருவாங்க. நல்லதாக இருந்ததுன்னா நீங்கள் என்ன வாழ்த்துனாலும் அது நடக்காது. ஓகேவா. அப்போ அதனால தான் என்ன பண்ணுவாங்க, நல்ல சிந்தனை, நல்ல வார்த்தை, நல்ல நடத்தை, இதெல்லாம் என்ன பண்ணிக்கணுங்க நம்ம வச்சுக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்புறம் இவர் சொல்லி பார்க்குறாரு, அடி இல்லைங்களா. வீட்லேயே நம்ம சாதாரணமாகவே நம்ம அம்மா அப்பாவுக்கு எவ்வளோ கோபம் வருது, அடிக்கிறாங்களா இல்லையா, அடி விழுகுதா இல்லையா. அப்போ என்ன பண்ணுறாங்க, அவரு மிகப்பெரிய ஒரு மன்னர், நான் சொன்ன எல்லாரும் கேட்குறாங்க, நீ மட்டும் கேட்க மாட்டேங்கிறா, அப்புறம் எப்படி மற்றவங்க என்னை மதிப்பாங்கன்னா அவருக்கு சரியான கோபம் வருது. அவர் என்ன பண்ணுறாரு, நீ வந்து ஓம் நம சிவாய தான் சொல்லணுன்னே, இல்லை நான் அப்படி சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவப்பட்டு இந்த பையனை வந்து நான் நாராயணன் தான் சொல்லுவேன் அப்படிங்கிறது பக்த பிரகலாதன். இவர் சிவபக்தர், தீவிரமான சிவபக்தர், தவமெல்லாம் நிறையா பண்ணி இந்த மாதிரி நான் வந்து சிவனடியார்களுக்கெல்லாம் தொண்டு செஞ்சு அவர் வாழ்கிறாரு. அவர் சிவன்கிட்டையே வரம் வாங்கிக்கிறாரு. என்னென்னு, நான் வந்து பகல்லையோ பகல் இரவு தானே நம்மளுக்கு தெரிஞ்சது, அவன் இன்பிட்வீன் சந்தியா வேலைன்னு ஒன்று இருக்குதுன்றது தெரியாது அவருக்கு. அப்போ இந்த வேலைகளில் தான் நான் வந்து உயிரிழக்கணும். அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும், அந்த டைம் வந்துல எனக்கு கொடுங்கன்னு சொல்லிவிட்டு இவர் வந்து சொல்லிடுறார், வர வாங்கிக்கிறார். அப்போ என்ன பண்ணுறாங்க, இவங்க 2 பேர்த்துக்கு ஒரே போட்டி, நீ இதை தான் சொல்லணும் அதை தான் சொல்லணும். கடைசியில் ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே என்ன ஆயிடுதுங்க, நான் வந்து உன்னை கொன்னே போட்டுருவேன், நீ வந்து இப்படி தான் சொல்லணும், ஓம் நம சிவாய தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கோபம் பண்ணார். அப்போ இவரு இந்த பையன் வந்து இல்லை நான் இப்படி தான் சொல்லுவேன்னொடனே அது என்ன ஆயிடுதுங்க, நான் கடைசியாக வாய்ப்பு தர்றேன், நீ இப்படி சொல்லுன்னொடனே இல்லை நான் இப்படி தான் வந்து ஓம் நாராயணன் தான் சொல்லுவேன்னு என்ன பண்ணுது, ரொம்ப டென்ஷன் ஆயிடுது அந்த பையனும். அப்புறம் 2 பேருமே விட்டே தரல. அப்போ என்ன பண்ணிடுறாங்க, அந்த பையனை கொல்றக்கே போயிடுறாரு. நீ வந்து ப்ரூஃப் பண்ணு, உன்னை நாராயணன் இருக்கிறாங்கன்னொடனே, இந்த தூணில் இருக்கிறாங்கன்னொடனே தூணில் அடித்தா அதுலேருந்து வருது, துரும்பில் இருக்கிறாங்க, எல்லாத்துலேயுமே இருக்கிறாங்க. ஆனால் இறைநிலை எல்லாத்துலேயும் இருக்குதுங்களா இல்லைங்களா, இந்த சாக்லேயும் இருக்குது, அந்த பெட்ஷீட்லேயும் இருக்குது, இந்த போர்ட்லேயும் இருக்குது, எல்லாத்துலேயுமே என்ன இருக்குதுங்க, இறைநிலை தான். என்னங்க, நம்மளுக்கு உயிர் இருக்குது, இதுக்கு உயிர் இல்லை, அவ்வளோதான் வித்தியாசம். ஆனால் எல்லாத்துக்குள்ளேயும் என்ன இருக்குது, இறைநிலைன்னு ஒன்று இருக்குது. சொல்லுவாங்கள்ல, ஒரு நம்ம உட்கார பொருளே நீட்டாக வச்சுக்கணும், நம்ம வந்து அதுக்கு மரியாதை கொடுக்கணும் இல்லைங்களா. ஒவ்வொன்றுக்கும் என்ன பண்ணணுங்க, நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணுறோம், நம்மளுக்கு ஒருத்தர் ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோமா இல்லையா, எல்லாம் மரியாதையாக வந்து பேசணும் செய்யணும்னு நினைக்கிறோமா இல்லையா. அப்போ அந்த நேரத்தில் என்ன பண்ணுறாங்க, அந்த நாராயணன் வந்து இவரை வந்து அந்த பையனை கொல்லாமல் காப்பாற்றிடுறாங்க. இந்த இரண்யகசிபு வந்து கொண்டுடுறாங்க. எந்த டைமில் கொண்டாங்கன்னா, இரவும் பகலுக்கும் இன்பிட்வீனில் மாறுற அந்த சந்தியா வேலையில் அந்த மன்னரை வந்து கொன்று, இந்த மாதிரி எல்லாமே ஒன்று தானே, இது பக்தி மார்க்கத்தில் வந்த கதை ஓகேங்களா, புரிய வைக்கிறதுக்கு வேண்டி எல்லாமே ஒன்று தானே என்னன்னு அவங்க வந்து சொல்கிறாங்க ஓகேங்களா. அப்போ அந்த இரவும் பகலும் மாறக்கூடிய அந்த சந்தியா வேலையிலையும் கூட நம்மளுக்கு ப்ரொடெக்ஷன் வேணும். சில விஷயங்கள் சம்பவங்கள் நடக்கல என்ன பண்ணுதுங்க, ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டு தான், ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் ஒரு செகண்டுக்குள்ளே நம்மளுக்கு எவ்வளோ பைக்கோ செகண்ட்ஸ் இருக்குன்னா 1 lakh பைக்கோ செகண்ட்ஸ் இருக்குது. இப்படிங்கிறதுக்குள்ளே 1 lakh பைக்கோ செகண்ட்ஸ் இருக்குது. அந்த கண்ணிமைக்கிற நேரத்துக்குள்ளே இருக்கிற ஃப்ராக்ஷனுக்குள்ளேயே காலத்தின் அழகு நுண்ணழகுன்பாங்க அது இல்லைங்களா, அந்த நுண்ணளவுக்குள்ளேயும் கூட நம்மளுக்கு ஒரு தீங்கு வரக்கூடாதுன்னு நம்ம மகரிஷி என்ன பண்ணிக்கிறாருங்க, அவ்வளோ மைலூட்டாக உள்ளுக்குள்ளே போய் என்ன பண்ணிக்கிறாருங்க, அருள் காப்புங்கிற ஒரு மிகப்பெரிய விஷயத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்குறாரு. ஒரு மனசுக்குள்ள ஒரு பயம் வருது இல்லைங்களா, ஒரு தேவையில்லாத ஒரு துன்பமாக இருக்குது, என்ன பண்ணிக்கலாம், நாம் அருள் காப்பு மனசார சொல்கிற பழக்கத்தை ஏற்படுத்திக்கணும் ஓகேங்களா. மறந்துட்டாங்க கூட என்ன பண்ணிக்கலாம், அருள் காப்பு எல்லாம் மனப்பாடம் பண்ணிட்டீங்களா, பண்ணிக்கிங்க. அருள் காப்பு சங்கல்பமே என்ன பண்ணணுங்க, கம்பல்சரி பண்ணிக்கணும். அருள் காப்புங்க என்னங்க, அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும்
வழி நடத்துவதாகவும், இந்த பிரபஞ்சத்தில் எந்த செயல் செய்தாலும் எனக்கு துணையாக இருந்து என்ன பண்ணணுங்க, வழி நடத்தி என்னைய முன்னுக்கு கொண்டு போகணும். இனி எல்லாம் எந்த சமூகம் முன்னில் போகும்? வேதாத்திரிய சமூகம் தான் முன்னால் போகும். என் சமூகம் உணர்ப்பு முன்னே போகும். ஓகேவா? இந்த வேதாத்திரிய முன்னே போக போக என்ன ஆகுங்க, உலக அமைதி. ஒருத்தருக்கு ஒருத்தர் அமைதியாக இருக்கணும், இவங்களும் நல்லா இருக்கணும்னு நினச்சிட்டு எப்படி இருக்குங்க, ஒவ்வொரு மனிதருக்குள்ளேயே என்ன இருக்கு, அமைதி தான் இருக்கும். இருக்குங்களா இருக்காதா? அப்போ அந்த அமைதியான மன அலைச்சூழலில் நம்மளை வச்சுருக்கிறதுக்கு என்னங்க, இந்த வேதாத்திரியம் உதவுது. அது தவத்துக்கு முன்னால் நம்ம இந்த அலைச்சூழல் குறைக்கிறதுக்கு முன்னால் நம்மளுக்குன்னு ஒரு ப்ரொடக்ஷன், நம்மளுக்கு சுற்றி இருக்கிறவங்களோட ப்ரொடக்ஷன், பக்கத்தில் ஒருத்தர் தவம் பண்ணிகிட்டு இருக்கிறோம், பக்கத்தில் இருக்கிறவங்களோட அலைச்சூழலும் கூட நம்மளை தாக்கக்கூடாது இல்லைங்களா? பக்கத்து வீட்டுக்காரங்க இருக்கிறாங்க, எப்போ துன்பம் கொடுத்துட்டே இருக்கிறாங்க அப்படின்னு என்ன பண்ணலாம், அருள் காப்பு நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். சும்மா டைம்லேயே நம்மளுக்கு எப்பெல்லாம் தோணுதோ, எப்பெல்லாம் ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக இருக்குதோ அப்போல்லாம் என்ன பண்ணலாம், அந்த காப்பு நம்ம கொடுத்து என்ன பண்ணிக்கலாம், நம்மளையே ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? காப்புனாவே என்னங்க, ப்ரொடெக்ஷன். நம்மளையே எப்படி பண்ணுவாங்க, நம்ம பேரண்ட்ஸ் எப்படி இருக்கிறாங்க, நம்மளுக்காக மட்டும்தான் இருக்கிறாங்க, நம்மளுக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணி நம்ம வச்சுருப்பாங்க இல்லைங்களா? நீங்கள் என்ன பொய் சொன்னீங்கனாலும் பேரண்ட்ஸ் கண்டுபிடிச்சிடுவாங்க. ஏன்? ஃபுல்லாக ஒரு 100% ஃபோக்கஸ் யார் மேலே இருக்குது, அம்மா சமைச்சிட்டு இருப்பாங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு இங்கேருந்து சொல்லுவாங்க. அப்பா வெளியே போயிட்டு வந்திருப்பாங்க, நீ என்ன பண்ணிகிட்டு இருப்பீங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் ஃபுல்லாக உங்கள் மேலே தான். அப்போ அந்த பேரண்ட்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணணுங்க, ஒழுக்கமாக நடந்து நல்லா படித்து பேர் வாங்குற மாதிரி என்ன பண்ணணுங்க, நம்ம செயல்பாடு இருக்கும். அப்போ இதெல்லாம் நம்ம சொல்லி நம்மளை நம்ம வளர்த்திக்கிட்டாவே எப்படி இருக்குங்க, நம்ம என்ன பண்ணணுமோ அதை மட்டும்தான் பண்ணணும். ஏன்னா நம்ம ப்ரொடக்ஷன்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா? எதுக்காக நம்ம அதை கொடுக்குறோம், யார்கிட்ட இருந்தாலும் நம்ம அந்த ப்ரொடக்ஷன் வேணும்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா? அப்போ அந்த அருள் காப்புன்றதை நம்ம என்ன இனிமேல் சொல்லல எப்படி சொல்லணுங்க, ஆழ்ந்து உள்ளுணர்வோடு சொல்லணும். ஓகேங்களா? அதனோட அர்த்தம் தெரிஞ்சிருச்சு. இதுக்கு முன்னால் என்ன பண்ணுங்க, தவம் குடிக்கல, 2 தவம் குடிக்கல சொல்கிறாங்கன்னு திருப்பி சொன்னோம். உனி என்ன பண்ணணுங்க, அப்படியே கண்ணை மூடி அதுக்குள்ளே உள்ள பொருளை உணர்ந்து நம்ம சொல்லணும். ஓகேங்களா? அப்புறம் அடுத்தது நம்மளுக்கு சங்கல்பம். சங்கு கூட்டல் கல்பம் சொல்லுவாங்க. சங்கு எப்படி இருக்கும், கடலுக்கெல்லாம் போகிறோமில்ல, போகிறோமா இல்லைங்களா, போயிருக்கிறோமா இல்லையா, யார் யார் போயிருக்கிறீங்க கடலுக்கு? ஓகே, அங்கே போனால் கடற்கரைக்கு போனால் என்ன வாங்கிட்டு வருவோம் ஞாபகார்த்தமாக, வலம்புரி சங்கு, இடம்புரி சங்கு, சங்குனால் ஆரப்பட்ட அந்த கண்ணாடி இதெல்லாம் வாங்கிட்டு வருவோமா இல்லைங்களா? ராமேஸ்வரம், கன்னியாகுமரி எல்லாம் போகல இல்லையா? அப்போ அந்த சங்கு எப்படி இருக்குன்னா தூய்மையாக இருக்கும், வெண்மையாக இருக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி நம்மளையும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களையும் தூய்மையான மென்மையான வெண்மையான இதயத்தோடு நம்ம அந்த சங்கல்பம் கொடுக்கறதே என்னங்க, சங்கல்பம்ங்கிறது என்னங்க, பிரார்த்தனை. நமக்கு நாமே கொடுத்துக்கக்கூடிய பிரார்த்தனை. பிரார்த்தனைங்கிறது என்னங்க, கண்ணுக்கு தெரியாது, ஆனால் அது கொடுக்கக்கூடிய பலன் எப்படிங்க, அளப்பரியதுன்னு சொல்கிறாங்க. இதுதான் அது கொடுக்குன்னு சொல்ல முடியும் இல்லைங்களா? நம்ம மற்றவங்களுக்கு ஒன்று வேண்டோம்னு வைங்க, ஒரு வாழ்த்து கொடுக்குறோம்னு வைங்க, அது என்ன பண்ணுங்க, பல மடங்கு நம்மளுக்கு திரும்பி வரும். அதே மாதிரி கல்பம்ங்கிறது என்னங்க, உறுதின்னு அர்த்தம். நம்ம சொல்லக்கூடிய அந்த சங்கல்பம் எப்படி இருக்குங்களாம்மா, உறுதியாக இருக்குமாம்மா. எப்படி இருக்குங்க, உறுதியாகும், நம்பிக்கையாகும். இந்த சங்கல்பம் சொல்ல சொல்ல இந்த ரஜினி ஒரு படத்தில் சொல்லுவாருங்க, நான் ஒரு தடவை சொன்னால் 100 தடவை சொன்ன மாதிரி. அப்போ நம்ம ஒரு தடவை சொல்லையில் நம்ம உயிர் இயக்கத்துலேயும் அறிவு இயக்கத்துலேயும் அது பதிஞ்சு என்ன ஆகுதுங்க, நம்மளுக்கு திரும்ப திரும்ப ரிப்பீட்டேஷன் ஆகிட்டே இருக்கு. ஒரு தாட்டி ஒரு செயல் செஞ்சுட்டோன்னு வச்சுக்கோங்க, ஒரு கோடிங்கே போகிறோம், ஒரு பைத்தானே எடுத்து கம்ப்யூட்டரில் நாம் ஒர்க் பண்ணுறோம், அது என்ன பண்ணுவோம், ஒன்ஸ் பார்த்துட்டோம்னா டக்கு டக்குன்னு அழிச்சிடும்ல. சைமல்டேனியஸ் ப்ராசஸ் இன் அவர் பாடி. ஓகேங்களா? அப்போ ஒரு தடவை நம்ம அந்த சங்கல்பம் சொல்கிறோம், அது உயிர்லேயும் அறிவுலேயும் பதிஞ்சு என்ன பண்ணுதுங்க, நமக்குள்ளே ஒரு உயிர் இயக்கத்தை நம்மளுக்கு பதிய வைக்குது. நம்ம யாருக்கெல்லாம் வேண்டி நம்ம பிரார்த்தனை பண்ணுறோமோ அவங்களுக்கெல்லாம் நல்லது நடக்கும். சொல்லுவாங்க பாரு, அவங்க எவ்வளவோ ரொம்ப பக்தி சிறுதியாக பண்ணுவாங்க, அவங்க 4 செவத்துக்குள்ளே ஒரு பர்த்டே கொண்டாடிட்டு போய்க்கலாம். ஆனாலும் இங்கே ஏன் நம்மளை வாழ்த்து சொல்கிறாங்க, நம்மளுக்குன்னு ஒரு சங்கல்பம் சொல்லுங்கள், எனக்காக ஒரு சங்கல்பம் வேண்டி வைங்க. சங்கல்பம்னா என்னங்க, உறுதியான மனசோட வெண்மையான மனசோட நம்ம செய்யறது. ஓகேங்களா? அது ஃபஸ்ட்டு யாருக்கு செஞ்சுக்கணும், நம்மளுக்கு இல்லைங்களா? நாம் நல்லா இருந்தால் தான் நம்ம எல்லாமே இல்லைங்களா?
நம்மளுக்கு உடம்பு சரியில்லைன்னா பக்கத்தில் இருக்கிறவங்க ஐஸ்கிரீம் சாப்பிட்டு இருந்தால் எப்படி இருக்கும்? டென்ஷனாக இருக்குமா இருக்காதா? காய்ச்சல் அடிக்கலதான் என்ன பண்ணுவாங்க, வீட்டில் 1 கிலோ ஜிலேபி வாங்கிட்டு வந்து வைப்பாங்க. இல்லை அக்கா தங்கச்சி இல்லை யார் யார் வீட்டில் இருக்குது, தம்பி இல்லை, அப்போ தான் என்ன பண்ணு அந்த பையன் அதிகமாக சாப்பிட்டு அவளை வெறுப்பேது இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஒவ்வொரு விஷயங்களைக்கும் நம்ம உடம்பையும் மனசையும் நல்ல விதமாக தயார்படுத்திக்கணும் இல்லைங்களா? நம்ம தங்கச்சி தானே, நம்ம தம்பி தானே, என்ன பண்ணணும், அவங்க சாப்பிட்டு இல்லைங்களா? போட்டி இருக்கலாம், எது நல்ல விஷயங்களுக்கு போட்டி இருக்கலாம், ஆனால் என்ன இருக்கக்கூடாது, பொறாமை இருக்கக்கூடாது இல்லைங்களா? அப்போ நம்மளுக்கு நாமளே பிரார்த்தனை பண்ணையில் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வந்து இல்லைங்களா? ஸ்கூல்லையெல்லாம் எல்லோரும் சொல்லுவாங்க, எல்லா டீச்சர்ஸ் காமனாக நாங்கள் படிக்கிறதுலேருந்து நீங்கள் படிக்கிறதுலேருந்து நீ பின்னால் வர ஜென்ரேஷன் வரைக்கும் ஒன்று சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? ஃபிசிக்கலி ப்ரெசண்ட்டு, மென்டலி ஆப்சண்ட் இல்லைங்களா? அப்போ அதை ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, நாம் இங்கே இருப்போம், ஆனால் நினைவெல்லாம் எங்கே இருக்குன்னு சொல்லவே முடியும் இல்லைங்களா? அப்போ அந்த சங்கல்பம் சொல்லி சொல்லி நம்மளே நாம் ஒரு நல்ல விதமாக உருவாக்கிலே என்ன ஆகுங்க, நம்ம அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், செல்ஃப் ரெஸ்பெக்டு இதெல்லாமே என்ன ஆகுங்க, நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் இல்லைங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், சங்கல்ப சொல்லையில் தவம் முடிஞ்சு சொல்கிறோம் இல்லைங்களா? என்னன்னு சொல்கிறோம், ஃபஸ்ட்டு எடுத்தது யாருக்கு சொல்லிக்கிறோம், நம்மளுக்கு தான் இல்லைங்களா? அப்போ அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயில், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்து மகிழ்கிறோம், இல்லை ஓங்கி வாழ்வோம் இல்லைங்களா? அப்புறம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கையில் என்னென்ன ஒரு 2 சங்கல்பத்தை சேர்த்து இது பண்ணிக்கலாம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயில், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம், உயர்கல்வி, உயர் ஒழுக்கம் பெற்று ஓங்கி வாழ்க வளம். அந்த ஓங்கிங்கிறத உள்ளுக்குள்ளே போய் வெளிவரும் ஓகேங்களா? அந்த மூலாதார பகுதியில் போய் டச் ஆகி அது கீழேருந்து மேலே ஆக்னிக்கு வந்து மூளைக்கெல்லாம் போய், ஏன்னா நம்மளுக்கு எல்லாமே தெரியும் தானே, எபோ 14 என்ன பண்ணலாம், இதெல்லாம் நம்மளுக்கு எல்லாமே கற்றுக் கொடுத்தா இருப்பாங்க, காயகல்பத்துலேருந்து என்னென்ன நிகழ்வு நம்ம பாடிக்குள்ளே நடக்குதுன்னு இல்லைங்களா? இப்போ நாமளே வாழ்த்துறதுங்கிறது ஒரு தற்பெருமையான செயலோ இல்லையா, நாமளே போய் வாழ்த்திக்கிறதா இல்லைங்களா? அடுத்தவங்களை வாழ்த்து சொன்னாலே நம்ம கூச்சப்படுவோம், ஹாப்பி பர்த்டே சொல்லுண்ணா, ஐயோ எனக்கு வெக்கமாக இருக்குதுங்க அப்படிங்குவோம், சொல்லுவோம் இல்லையா? அப்போ என்ன பண்ணுவோம், அப்போ நம்மளே வாழ்த்து சொன்னோன்னு வச்சுக்கோங்க, ஒரு தற்பெருமையாக உடல் நலமாக இருக்கிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு. ஏன்னா எத்தனை குழந்தைங்க இன்னும் டயாலிஸ் பண்ணுறாங்க, சர்க்கரை நோயாளியாக பாதிக்கப்படுறாங்க, எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அப்போ நம்ம இந்த அளவுக்கு உடல் நலத்தோடு கொடுத்ததுக்கு என்ன பண்ணுறேங்க, இறைவனுக்கு நன்றி சொல்லலாம். அது நீடிச்சு இருக்கிறதுக்காக ஒரு சங்கல்பத்தை, ஒரு பிரார்த்தனையை நம்ம வைக்கிறோம். கண்ணுக்கு தெரியாத இறைவனிடம் கண்ணுக்கு தெரியாத பிரார்த்தனை நாம் வைக்கல, அளப்பெரிய ஆற்றல், இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற அத்தான ஆற்றல் என்ன பண்ணுதுங்க, நமக்குள்ளே குவியுது. அது தவம் முடிஞ்ச உடனே நாம் சொல்லலை, அத்தனை ஆற்றல் என்ன ஆகுதுங்க, நமக்குள்ளே இறங்கி நம்மளைய ப்ரொடெக்ட் பண்ணி நம்ம வாழ்க்கையில் எல்லா நலன்களையும் பெற்று வாழ்கிறதுக்கு உதவும். நீலாயில் இல்லைங்களா? இந்த நீலாயில் இருந்தால் தானே நம்ம வாழ்க்கையில் நல்லா படித்து நம்ம ஒரு ஜென்ரேஷன் இன்னொரு ஜென்ரேஷன் உருவாக்க முடியும் இல்லையா? அப்போ அந்த நீலாயில் வேணும், உடல் நலம் வேணும், நீலாயில் வேணும், நிறை செல்வம். நான் இந்த ஸ்கூலில் படிக்கணும், இந்த காலேஜில் படிக்கணும் இல்லைங்களா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எய்ம் இருக்குது. ஒருத்தருக்கு நீட்டே பிடிக்காது, ஒருத்தருக்கு ஜேஇ மட்டும்தான் பிடிக்கும் இல்லைங்களா? யாருக்கு என்னென்ன பிடிக்கும், எதிர்காலத்தில் என்னவாகலாம்னு என்ன ஆகணும்னு இன்னும் டிசைட் பண்ண முடியல. அப்போ பண்ணுங்க, நம்ம நீ என்ன ஆகலாம் அப்படின்னு, ஓகேவா? அப்போ இதெல்லாம் ஆகணுங்கில இப்போ இருந்தே நம்ம அந்த சங்கல்பத்தை கொடுக்கணும். நான் இதுவாக ஆக போகிறேன்னு நம்மளை நாம, தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றார், தன்னை அறியும் அறிவை அறிந்தபின் தன்னை அரிச்சிக்க தான் இருந்தானே. அப்போ நம்ம யார், எதுக்காக வந்திருக்கிறோம் இல்லைங்களா? அப்போ நம்ம என்னவா ஆக போகிறோம், நம்ம உயர்ந்த சிந்தனையோட உயர்ந்த கொள்கைகளோடு என்ன பண்ணணுங்க, நம்மளே நாம் வளர்த்திக்கணும். அப்போ தான் நாமளும் நல்லா இருக்க முடியும், நம்ம பேரண்ட்ஸையும் நல்லா வச்சுக்க முடியும், என்ன பண்ண முடியுங்க, நம்ம சுற்றி இருக்கிற சொசைட்டியும் நல்லா இது பண்ணிக்க முடியும் இல்லைங்களா? அப்போ அந்த சங்கல்பம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறை செல்வம் அதுங்கிறத உங்களுக்கு தேவையானது என்னென்னா, நல்லா காலேஜில் படித்து ஒரு பிளேஸ்மெண்ட் ஆகி ஒரு கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகி அதில் போகிறது நிறை செல்வம். ஓகே. உயர் புகழ்
அந்த புகழில் ஒரு பேர் என்ன பட்டி தொட்டியெல்லாம் ஒலிக்குதுன்னு சொல்கிறதுல நல்லதுலேயும் வரும் அல்லதுலேயும் வரும் இல்லைங்களா. உயர்ந்த புகழ் ஒன்றுமே இல்லை. நம்ம திருப்பூரில் சேடர்பாளையம் ஒரு சின்ன கிராமத்தில் அந்த ஸ்கூல் இருக்குது. அந்த ஸ்கூல்லேருந்து நம்பர் 1 வந்திருக்குறாங்க இல்லைங்களா. அப்போ எவ்வளோ எஃபர்ட்ஸ் கொடுத்துருக்கோம் அந்த குழந்தைக்கு எவ்வளோ புகழ் வந்திருக்கும். 11th நீ அது காலேஜ் பிடிக்கிற வரைக்கும் என்னங்க அதோட கல்வி செலவு ஃபுல்லாக ஃப்ரீ தான். அப்போ அதே மாதிரி இந்த மனவளக்கலை அதிகமாக போனங்காட்டி என்ன ஆகுதுங்க, நம்ம திருப்பூர் தான் ஃபஸ்ட்டு வந்திருக்குது. எல்லாத்தையும் பீட் பண்ணிட்டேன்னுங்க. திருப்பூர் ஃபஸ்ட்டு வந்து அந்த ஸ்டேட் லெவலில் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணியிருக்குதுங்க, நம்ம திருப்பூருக்கே பெருமை சேர்ந்துருக்கு. அப்போ இன்னும் உயர்ப்புகள் தானே. திருப்பூர்னால் சில பேருக்கு தெரியாமையும் கூட இருந்திருக்கு. இந்த அளவுக்கு படிப்பில், அதாவது டாலர் சிட்டின்னு தான் இருக்கும் இல்லைங்களா. ஆனால் படிப்புலேயே வந்து நம்ம ஃபஸ்ட்டாக வருவோம், பெஸ்ட்டாக வருவோன்னு எனக்கு காமிச்சிருக்குது அந்த பொண்ணு இல்லைங்களா. அப்போ அதில் வர்ற புகழ் என்னங்க, உயர்ப்புகள். ஒரு நல்ல செயல்களை செஞ்சு ஒரு சேவை செஞ்சு அதன் மூலியமாக வரக்கூடிய புகழ் எப்படி இருக்குங்க, நம்மளுக்கும் பெருமையாக இருக்கும். நம்ம பேரண்ட்ஸ்க்கு எப்படி இருக்குங்க, ஒரு பெருமையாக இருக்கும். நான் வந்து வெளியிருந்து வர்றாங்க, ஒரு சொந்தக்காரங்க வர்றாங்க, உன் பொண்ணு இவ்வளோ மார்க் நல்லா எடுத்திருக்குது, இப்படி படிச்சிருக்கு அப்படின்னா அது ஒரு எவ்வளோ பெருமையாக இருக்குது. முன்னே என்ன ரோட்டில் இப்படி போயிட்டுருக்குது, அந்த பசங்களை பிடிச்சி எடுத்துகிட்ருக்குது, அங்கே பார்த்தேன் இங்கே பார்த்தேன்னா அது நல்லா இருக்குமா. அப்போ அது மூலியமாக வர்றது அதுவும் புகழ் தான். அது என்னங்க, இழிவான செயலை செய்து உண்டாகின்ற புகழ். இது என்னங்க, நிறைவான வாழ்க்கை கல்விக்கு தேவையான செயல்களை செய்து உண்டாகின்ற புகழ். அப்போ எது வேணும் நம்மளுக்கு, இப்போ நீங்கள் சொல்கிறது தான் வந்து நீங்கள் நாளைக்கு செய்ய போகிறீங்க. எந்த மாதிரியான புகழ் நம்மளுக்கு வேணும், உயர் புகழ் தான் என்ன வேணுங்க நம்மளுக்கு வேணும். அப்போ உயர் புகழ் மெய்ஞானம். நம்ம என்னன்னே தெரியாமல், நம்ம எதுக்கு வந்தோம் ஏன் வந்தோன்னே தெரியாமல் இறைவனை வந்து 6வது அறிவில் மேன்மையடைஞ்சு நம்ம ஃபேமிலியில் ரன் பண்ணி எதிர்காலத்தில் என்ன பண்ணுறோங்க, நம்மளும் இந்த மாதிரி ஒரு சந்ததியை குழந்தை குட்டியெல்லாம் உருவாக்கி கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டி உருவாக்கி அவங்கள வந்து நல்ல விதமாக வளர்த்தி விட்டு அதுக்கப்புறம் இறைநிலை அடையிறத என்னங்க மெய்ஞானம்னு சொல்கிறாங்க. அப்போ அவ்வளோ பெரிய பேர். இப்போ நம்ம வந்து மற்றவங்க வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துட்ருக்குறாங்க, நாம் ஒருத்தர் கொடுத்து இறைநிலையை அடையிறதுக்கான ஒரு அறிவு வருது பார்த்தீங்களா. அந்த அறிவு தான் என்னங்க மெய்ஞானம். அதோட பிள்ளையார் சொல்லி தான் என்னங்க இன்றைக்கி நம்ம வந்த யோகா கிளாஸ். இது என்னங்க எல்கேஜி படிக்கிற மாதிரி, ஆன்மீகத்தில் எல்கேஜி படிக்கிற மாதிரி ஓகேங்களா. இது ஆன்மீகங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கடல். அந்த கடல் என்னங்க மிகப்பெரிய கடலை நம்ம நீந்தி போகிறதுக்கு இது ஒரு புள்ளியாக இருக்குது. அது என்னன்னு மட்டும் இப்போதைக்கு தெரிஞ்சுக்குங்க. பிற்காலத்தில் நீங்கள் பெரிய கிளாஸ் எல்லாம் போகல, ஃபேமிலி லைஃப்பில் என்ட்ராகல, இதை பற்றி இன்னும் நீங்கள் டீப்பாக தெரிஞ்சுக்கிறீங்க. உயர்கல்வி, அந்த கல்வி என்ன பண்ணணுங்க, இந்த உயர்கல்வியில் நம்ம இதெல்லாம் படிக்கணும், இப்படியெல்லாம் மார்க் எடுக்கணும். எவ்வளோ தடவை நம்ம வந்து மார்க் கம்மியானாலும் சரி, ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் சரியில்லைனாலும் சரி என்ன பண்ணணுங்க, அதுக்கு உண்டான என்ன செயல் நம்மளுக்கு நல்லா எழுதி பார்க்கணும், ரிட்டனில் இருக்கணும். திரும்ப திரும்ப ட்ரெடிஷ்னலாக இப்போ செல்லு பார்க்குறது யூடியூப் பார்க்குறத விட நம்ம என்ன பண்ணணுங்க, ட்ரெடிஷ்னலாக முதல்ல எப்படி மார்க் எடுப்பாங்க. அந்த பொண்ணு கேட்டிங்கன்னா சொல்லு, அவங்க அப்பா கிடையாது, அவங்க அம்மா மட்டும்தான் வளர்த்திட்ருக்குறாங்க, நான் உட்காந்து படித்தேன்னு சொல்லு. டிவி பார்த்தா மொபைல் ஃபோனில் படித்தேன்னு சொல்லுவோம், கிடையவே கிடையாது. அது மொபைலில் ட்ரெடிஷ்னலாக ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாம் திருச்சியில் ஆகிருக்கிறாங்க. அவங்க என்னென்னு கேட்டால், நான் ட்ரெடிஷ்னலாக அவங்க தங்கச்சி பாஸ் ஆகிருச்சு ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே, செகண்ட் அட்டம்ப்ட்லேயே. அதுக்கு உறுதுணையாக இருந்த அக்கா 6வது அட்டம்ப்டில் தான் பாஸ் ஆனாங்க. ஆனால் மனசு தளர விடவே இல்லை. அவங்க வந்து ஐஏஎஸ் கலெக்டர் ஆகிட்டாங்க ஒரே வீட்டில். முந்திரி தோட்டத்தோட ஓனர் பொண்ணுங்க 2 பேர். இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஐபிஎஸ் ஆகிட்டாங்க. எத்தனை 6 தடவை முயற்சி பண்ணி. ஆனால் சொல்லி கொடுத்தது யார், அக்கா தான் ஓகேங்களா. அப்போ அவ்வளோ எவ்வளோ முயற்சி எஃபர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அவங்க பேட்டி கொடுக்குறாங்க, நான் வந்து ட்ரெடிஷ்னலாக படித்தேன். எப்படி படித்தேன், புக்கை படித்தேன், அதை ரெஃபர் பண்ண புரியாத நம்ம வந்து மாஸ்டர்ஸ் கேட்டேன், டீச்சர்ஸ் கிட்ட கேட்டேன் அப்படின்னு. நம்ம யூடியூப் பார்த்தனால யாருமே சொல்ல ஓகேங்களா. இப்போ என்ன பண்ணிக்கிறாங்க குழந்தைங்கள, நான் செல்லில் பார்க்குறேன்னு என்ன பண்ணுறாங்க, யூடியூப் வாங்கி காதில் மாட்டிக்கிறாங்க. அவங்க என்ன கேட்குறாங்கன்னு தெரியாது, பார்க்குறாங்கன்னு தெரியும் ஓகேங்களா. அது என்னங்க ஒரு தவறாத பாதைக்கு தான் விட்டு சொல்லும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், அந்த உயர்கல்விக்கு நம்ம என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் நம்ம இப்போ இருந்தே என்ன பண்ணிக்கணுங்க. நம்ம 9th படிக்கலாம், 8th படிக்கலாம் இல்லைங்களா. ஆனால் நம்ம என்ன ஆக போகிறோங்கிற அறிவு வந்து நம்மளுக்கு இறைநிலை கொடுத்துரும் ஓகேங்களா. அதே மாதிரி ஒழுக்கம், உயர் ஒழுக்கம். அப்போ அந்த உயர் ஒழுக்கம் என்ன பண்ணணுங்க,
நம்ம பேரண்ட்ஸ்க்கும் நல்லதாக இருக்கணும், நம்மளுக்கும் நல்லதாக இருக்கணும் இல்லைங்களா? நம்ம என்ன எப்போ பாரு வந்து ஒழுக்கமாக இருங்க ஒழுக்கமாக இருங்கங்கிறாங்க இல்லையா? அது கொஞ்சம் போரிங்கான விஷயமா இருக்கும் இல்லையா? ஏதாவது வந்து தப்பு பண்ண என்ன ஒழுங்காக இருந்துக்கிறத சொல்லுவாங்க இல்லைங்களா? ஒழுக்கம்ங்கிறது என்னங்க? தனக்கோ பிறர்க்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உயிருக்கோ உடலுக்கோ மனதிற்கோ துன்பம் தராத செயல்கள். எதால்? எண்ணம் சொல் செயலால் வந்து நம்மளுக்கு துன்பம் தராத செயல்கள் தான் என்னங்க ஒழுக்கத்துக்கு டெஃபினேஷன். இந்த மாதிரி ஒரு டெஃபினேஷன் யாராவது கொடுத்துருக்குறாங்களா? ஸ்கூலில் 2 வகையான கல்வி கொடுக்குறாங்க இல்லைங்களா? பண்பாட்டு கல்வி, தொழில் கல்வி, மொழி கல்வி இதெல்லாம் கொடுக்குறாங்க. இது நம்ம இடத்துல மட்டும்தான் என்ன பண்ணுறாங்க, இந்த நம்ம எப்படி பண்பாடாக இருக்கணும், எப்படி ஒழுக்கமாக இருக்கணும், ஒழுக்கமாக என்னன்னு சொல்லுவாங்க. இவ்வளோ வருஷத்துக்கு முன்னாலே நம்ம ஒழுக்கமாக இருன்னு தான் கேட்டிருக்கிறோம். அதுக்கூட டெஃபினேஷன் இங்கே தான் நம்ம தெரிஞ்சிருக்கோம். ஓகேங்களா? அப்போ எண்ணம் சொல் செயலால் கூட என்ன பண்ணக்கூடாது, நம்மளுக்கோ நம்ம பேரண்ட்ஸ்க்கோ நம்ம சுற்றி இருக்கிற சொசைட்டிக்கோ நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கோ என்ன பண்ணக்கூடாதுங்க, நாம் நினச்சிடக்கூடாது. நீ என்ன நினைக்கிறையோ அது வந்து உனக்கு நடக்கும், 100 மடங்கு திரும்பி நடக்கும். நல்லது நினச்சின்னா 100 மடங்கு திரும்பி நடக்கும், அல்லது நினச்சின்னா அது 100 மடங்கு திரும்பி நடக்கும் இல்லைங்களா? அப்போ அதை நம்ம உணர்ந்து செயல்படணும். ஓகேங்களா? வாழ்க வளமுடன். இதில் ஏதாவது டவுட் இருக்கா? ஆஃப் பண்ணிடுங்க மதி.